நான் காமிக்கிறேன். அதுக்கு கொதிக்கிறதுக்கான முதல்ல சரி அப்படி காமிங்க. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்லி, தோசை, இடியப்பனுக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் குக்கரில் போட்டிருக்கேன் நறுக்கி. கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம மூடி வச்சு விசிலுக்கு 3 விசிலுக்கு விட்டுடலாம். பாஸ் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரியா வீடியோவில். முன்னாடி நான் க்ளீனாக தெரியும், பாதி எப்படி ஷேடோ மாதிரி தெரியுதுமா. உங்கள் கை ஏதோ மறைக்குது. இல்லை கை தான் மறைக்குதுங்கிற இந்த கை தான், அந்த கை மறைச்சி. இப்போ கரெக்டாக இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த தக்காளி டேஸ்ட்டே போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதை கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு சைடு இந்த அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டுடலாம். நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். கோஸ்மல்லி, சுவையான கோஸ்மல்லி ரெடி.